சென்னை ரிப்பன் மாளிகை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்ததற்காக கைது செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்கள் தனியார் மண்டபங்களில் அடைக்கப்பட்டனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் லக்ஷ்மணன் வழங்க கேட்கலாம். லக்ஷ்மணன், கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணலாம். சென்னை பெருநகர மாநகராட்சியின் மண்டலம் 5 மற்றும் 6 இருக்கக்கூடிய 500க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் நிரந்தர பணி வழங்க வேண்டும், மேலும் இந்த ஊதியம் அதிகரித்து வழங்க வேண்டும் உள்ள கோரிக்கைகளை வலியுறுத்தி பார்த்தோம்னால் கடந்த 13 நாட்களாக சென்னை மாநகராட்சி முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த போராட்டத்தில் பார்த்தோம்னால் 8 கட்டங்களாக பேச்சுவார்த்தை நடைபெற்றும் அந்த பேச்சுவார்த்தை முழுவதுமே தோல்வியில் தான் அடைந்தது. அதன் தொடர்ச்சியாக அந்த இயக்கம் சார்பாக தொடர்ந்து இந்த உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தொடுக்கப்பட்டது. அந்த வழக்கை பார்த்தோம்னால் தமிழகத்திற்கு ஆதரவாக இந்த வழக்கமானது நேற்று தீர்ப்பளிக்கப்பட்டது. அதன் எதிரொலியாக நேற்று இரவு 12 மணிக்கு மேல் அங்க போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த தூய்மை பணியாளர்கள் அந்த பகுதியிலிருந்து வலுக்கட்டாயமாக குண்டுக்கட்டாக போலீசார் மூலம் கைது செய்யப்பட்டு ஆங்காங்கே இந்த வேளச்சேரி, கிண்டி, அடையார் உள்ளிட்ட தனியார் மண்டபங்களில் தற்போது அடைத்து வைக்கப்பட்டிருந்தனர். இது மட்டுமல்லாமல் 13 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த தூய்மை பணியாளர்கள் பொறுத்தவரையுமே இனிவரும் காலங்களில் மாநகராட்சி அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது, ஈடுபட்டால் உடனடியாக கைது மேற்கொள்ளப்படும் என காவல்துறை சார்பாக திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த ஒரு 12 மணி நேரத்திற்கு மேலாக பார்த்தோம் என்றால் அடையாறு, கிண்டி, சைதாப்பேட்டை உள்ளிட்ட 5 இந்த சமுதாய கூடம் மற்றும் தனியார் மண்டபங்களில் தற்போது இந்த 500க்கும் மேற்பட்ட கைது செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்கள் தற்போது அடைத்து வைக்கின்றனர். இது மட்டுமல்லாமல் இனிவரும் காலம், அதாவது இன்று முதல் நீங்கள் இந்த மாநகராட்சி முன்பு போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது என எழுத்துப்பூர்வமாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டால் மட்டுமே நாங்கள் உங்களை வெளியே செல்ல முடியும், இல்லை என்றால் நாங்கள் கைது மேற்கொள்ள தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என காவல்துறை சார்பாக திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் அடுத்த வரும் காலங்களில் நீங்கள் சென்னை எழும்பூர் இருக்கக்கூடிய ராஜரத்ன மைதானம் அங்கு அருகே இருக்கக்கூடிய பகுதிகள் தான் நீங்கள் போராட்டம் மேற்கொள்ள வேண்டும். இன்னும் இந்த சென்னை மாநகராட்சி அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டால் தொடர்ந்து கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உயர்நீதிமன்றமும் காவல்துறையும் நேற்றைய திட்டவட்டமாக தெரிவித்திருந்த நிலையில் தான் தற்போது பார்த்தோம் என்றால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இடங்களில் மட்டுமே போராட்டம் மேற்கொள்ள வேண்டும், இல்லை என்றால் கைது நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறப்பட்டிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக தற்போது இந்த ஒழிப்போர் உரிமை இயக்கம் சார்பாக இதுவரைக்கும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள், அதாவது அடுத்த கட்டமாக எங்கு போராட்டம் நடைபெறுவது, மேலும் இந்த அடுத்த என்னென்ன வழக்கு மேற்கொள்வது குறித்து எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. அடுத்தபடியாக இந்த உழைப்போர் உரிமை இயக்கம் சார்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு அதற்கு பிறகுதான் அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன இருக்க உள்ளோம் என்பதும் குறித்து ஆலோசிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த எழும்பூர் இருக்கக்கூடிய பகுதி, ராஜரத்ன மைதானம் இருக்கக்கூடிய பகுதிகளில் போராட்டம் நடத்துவதற்கான அனுமதிகளானது உயர்நீதிமன்றம் சார்பாகவும் காவல்துறை சார்பாகவும் வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த போராட்டமானது அங்கு தொடருமா, இல்லை மேலும் வேற நடவடிக்கை எடுக்கப்படுவதாலா என்பது குறித்துதான் காத்திருந்து பார்க்கக்கூடிய நிலைதான் தற்போது நீடித்து வருகிறது. குறிப்பாக நேற்று காலை ஒரு 12 மணி அளவில் பார்த்தோம் என்றால் இந்த உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பானது வழங்கப்பட்ட நிலையில் அங்கிருந்து 8 மணி நேரத்திற்கு காவல்துறையினர் அவங்களை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். ஆனால் அவர்கள் முறையாக எழுந்து செல்ல முடியாது, எங்களுக்கு நிரந்தர பணி வழங்கினால் மட்டுமே நாங்கள் வெளியே செல்வோம் என்ற அடிப்படையில் அவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் இரவு நேரங்கள், அதாவது பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் வகையில் இரவு நேரங்கள், அதாவது இன்று அதிகாலை பார்த்தோம் என்றால் 1 மணி அளவில் தான் அங்கு இருக்கக்கூடிய 500க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் வலுக்கட்டாயமாக போலீசார் மூலம் இந்த மாநகராட்சி பேருந்துகள் மூலம் அழைத்து செல்லப்பட்டு சென்னை புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய 5 பகுதிகள், அதாவது அடையாறு, கிண்டி, வேளச்சேரி உள்ளிட்ட 5 பகுதிகளில் உள்ள தனியார் மண்டபத்தில் மற்றும் சமுதாய கூடத்தில் அவர்கள் காத்திருப்பாக வைத்திருக்கின்றனர். இது மட்டுமல்லாமல் அடுத்தடுத்த நடவடிக்கையை பொறுத்தவரையுமே இந்த ஒழிப்போர் உரிமை இயக்கம் சார்பாக பணிகள் அதாவது ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு அடுத்தபடியாக அவர் மேலும் உயர்நீதிமன்றத்திற்காக இல்லை உச்சநீதிமன்றம் செய்கிறாரா, மேலும் அவர்கள் என்ன போராட்டம் மேற்கொள்ள போகிறார்கள் என்பது குறித்து ஆலோசனை மேற்கொண்ட பிறகு தெரிவிக்கப்படும் என தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இவர்கள் எழுத்துப்பூர்வமாக, அதாவது மாநகராட்சி அலுவலகம் முன்பு நாங்கள் போராட்டம் இனி நடத்த மாட்டோம் என எழுத்துப்பூர்வமாக கொடுத்தால் மட்டுமே காவல்துறையினர் அவர்களை வெளியே விடுவதாகவும், மேலும் இல்லை என்றால் நாங்கள் வெளியே விட மாட்டோம், தொடர்ந்து கைது நடவடிக்கை தான் மேற்கொள்ளப்படும் என தற்போது காவல்துறை சார்பாகவும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது.